உதயநிதியை கடுமையாக விமர்சித்த பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை அறிவித்த விஜய் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சி கொடி மற்றும் கொடிப்பாடலை அறிமுகம் செய்தார். இந்நிலையில் பிக் பாஸ் அல்டிமேட் டைட்டில் வின்னர் பாலா தான் தாவேகாவில் இணைய போவதாகவும் தனக்கு திமுக பிடிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இதனையடுத்து பாலா கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவேகா கொடிப்பாடல் போஸ்டரை ரீபோஸ்ட் செய்தார். இதற்கு யாரோ ஒருவர் கமெண்ட் செய்ய அதிலிருந்து தொடங்கியது இந்த பிரச்சனை. கமெண்ட் செய்தவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என கூறி பாலா திமுகவை பலமாக தாக்கி பேசி வருகிறார். அதில் பதிவு செய்ததாவது, உதயநிதியின் தாத்தா அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சென்னைக்கு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தார். இதற்கு அவரை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உதயநிதியிடம் இவ்வளவு சொத்து இருக்கிறதே எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தான் அவர்களுக்காக நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு ஆதாரம் என கண்ணதாசன் எழுதிய அவரது சுயசரிதமான வனவாச புத்தகத்தை எடுத்து காட்டுகிறார் பாலா. மற்றொரு பதிவில் 1950ஆம் ஆண்டு எனது தாத்தா சென்னைக்கு வந்தார், உங்களது தாத்தாவும் சென்னைக்கு வந்தார். எனது கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கவில்லை என்பதை நான் நம்ப வேண்டுமா? உங்க மொத்த குடும்பமும் ஊழல் செய்துள்ளது, இது தமிழ்நாட்டிற்கு தெரியும் என எழுதியுள்ளார். மேலும் மற்றொரு பதிவில் கனிமொழி அக்கா டாஸ்மாக்களை மூடுவதாக போலி வாக்குறுதி கொடுத்தார். அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் நீட் தடை குறித்து வாக்குறுதி கொடுத்தார். இவையெல்லாம் என்ன ஆனது எனவும் மற்றொரு பதிவில், நான் திமுகவை வெறுக்கிறேன், எனக்கு குடும்ப அரசியல் மீது துளியும் விருப்பமில்லை, எனக்கு தமிழக வெற்றி கழகம் பிடித்திருக்கிறது, நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக அறிவித்திருக்கும் பாலா திமுகவை காட்டமாக விமர்சித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.